ஆமாம், இந்த பொருள் தரேன் உங்களுக்கு, இதை தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து மற்றவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதுதான் இதை நாங்கள் தரோம், அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது மற்ற மாற்றுக் கட்சியோட தேர்தல் அறிக்கையாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த 8000 ரூபாய்க்கு கூப்பனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எங்கள் வீட்டு மகளிர்கள், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர்களுக்கு என்ன தேவை, சந்தோஷமாக அவங்க என்ன பொருள் தேவைப்படுதோ அவங்க இந்த 8000 ரூபா கூப்பனில் வாங்கிக்கலான்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையாக இருக்குது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்த நெல் கொள்முதலையும் கரும்பு நெல் கொள்முதலையும் வெகு விரைவாக வந்து இந்த 1000 ரூபா ஏற்றிருக்கிறதுன்றது வந்து அவங்களோட உழைப்பிற்கும் அவங்களுடைய உண்மைக்கும் கிடைச்ச வெற்றியாக தான் இருக்குது. இது இன்னும் தொடரணும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களோட வழியில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து இதை சிறப்பாக செய்கிறாரு, இதுக்கப்புறமும் செய்வார். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 1000 ரூபா இல்லை, ஆல்ரெடி 1000 ரூபா கொடுத்துருந்தாரு. இப்போ 1500 உயர்த்திட்டார். அதனால் வந்து ஆல்ரெடி அதில் பயன்பெற்ற மாணவிகள் வந்து இன்றைக்கி எவ்வளோ துறைகளில் வந்து சாதிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இன்னுமே இந்த 1500 ரூபான்றது பணம் கிடையாது, அவங்களுக்கான சேவிங்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம குடும்ப தலைவராக வந்து ஒரு 1000 ரூபா கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து நம்ம கிட்ட கொடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் சேமித்து வைங்க, நாளைக்கு அதில் பயன்பெறலான்ட்டு. அதுலேயும் ஒரு 500 ரூபா கூட்டி இன்னும் நான் சேர்த்து தரேன், அதை சேமித்து வைங்கன்னு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்.